பாத்தீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? அவரை கொலை பண்றதால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னா? இல்ல. இப்ப முகத்தை திருப்பிக்கிறதால என்ன பிரயோஜனம்? எதை பத்தியும் யோசிக்காம நீங்க முன்னாடிதான் பெரிய தப்பு பண்ணீங்க பிரேம். அதுக்கான தண்டனையை இது வரைக்கும் நானும் நம்ம மொத்த குடும்பமும் அனுபவிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி மறுபடியும் எல்லாரும் கஷ்டப்படுத்த போறீங்களா? பிரேம், இங்க பாருங்க, உங்களுக்கு இது தோணாம போயிடுச்சு. நீங்க மட்டும் இந்த தப்பு பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? எப்போ ஒரு மனுஷன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கானோ அப்போ அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா யோசிச்சு எடுத்து வைக்கணும். பிரேம், இங்க பாருங்க, ராஜ்வீர் கிட்ட அந்த நாகமணி இருக்கு. அந்த விஷயம் ஏன் உங்களுக்கு மறந்து போச்சு? அவரை தோக்கடிக்கிறதோ இல்ல அவரை சாகடிக்கிறதோ சாதாரண விஷயம் கிடையாது. நான் உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், பிளீஸ். இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. அதனால பிரச்சனை முடியாது, இன்னும் அதிகமா தான் ஆகும். பிளீஸ். அப்புறம் இந்த மாதிரி மட்டும் யோசிச்சிடாதீங்க. ராஜ்வீருக்கு முடிவு கட்டிட்டா எல்லா விஷயமும் பழைய மாதிரி மாறிடும்னு. அப்படி எப்பவுமே நடக்காது பிரேம். நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவோட எத்தனை நாள் சேர்ந்து இருக்கோமோ அது வரைக்கும் நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உங்க தப்ப உணர்த்திக்கிட்டே தான் இருப்ப. அதை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு நீயாவது என் மேல கோவப்படாம இரு. நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தெரியாம நடந்தது. அது என்னோட தப்பு தான். ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போகாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது சீமா. நான் ரொம்ப நொந்து போயிடுவேன். என்னை தனியா தவிக்க விடாது. யார் ஒருத்தங்க முழுமையா மனசொடைஞ்சு போயிருக்காங்களோ, செதஞ்சு போயிருக்காங்களோ, அவங்களால எப்படி இன்னொருத்தவங்கள நல்லபடியா பாத்துக்க முடியும் பிரேம்? இப்ப நான் வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா என் குடும்பத்துக்காகவும் அவங்க சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான். ஏன்னா எனக்காக வாழ்றதுக்கு இந்த உலகத்துல இனிமே எந்த காரணமும் மிச்சம் இல்ல. என் புருஷனோட துணையும் எனக்கு இல்ல. கவலைப்படாம பாத்துப்பீங்க. ஆனா இப்ப நீங்க இங்க தனியா நின்னு அழுதுட்டு இருக்கீங்க. அக்கா, ஒரு மனுஷன் மத்தவங்க கிட்ட இருந்து சந்தோஷத்தை கூட மறைச்சிட முடியும், ஆனா கஷ்டத்தை மறைக்க முடியாது. அவங்களோட கண்ணீரே அவங்க கஷ்டத்தை மத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துடும். மன்னிச்சிடுங்கக்கா, நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்போ நீங்களும் பிரேம் மாமாவும் பேசினதை கேட்டேன். இங்க பாருங்க ப்ளீஸ், இப்ப இத பத்தி எதுவும் பேச வேண்டாம்.
உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் எதையும் கேக்குற நிலைமையிலயோ சொல்ற நிலைமையிலயோ இல்ல. அக்கா, என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியா ஒரே ஒரு தடவை யோசிங்க ப்ளீஸ். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன பத்தியும் பிரேம பத்தியும் இப்ப உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் உன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. யாருக்கிட்டயும் எதையும் சொல்லிடாத மாயா. ப்ளீஸ் மாயா. அக்கா, இப்போ நீங்க வாழ்க்கையோட எந்த கட்டத்துல இருக்கீங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எந்த உறவை நீங்க இத்தனை வருஷமா காப்பாத்திட்டு வந்தீங்களோ அந்த உறவு தான் உங்களோட சந்தோஷத்துக்கான காரணம். இன்னைக்கு அதே உறவு உங்க கண்ணீருக்கும் காரணமா இருக்குக்கா. ஒரு புது உறவு உருவாகும் போது அந்த உறவு மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறம் அதே உறவு பிரியும் போது நமக்கு பல மடங்கு அதிக வலியை கொடுக்கும். அது அவங்களோட வாழ்க்கையே அழிச்சிடும்க்கா. அப்புறம் அக்கா, நாம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா இந்த போராட்டத்துல நாம தான் ஜெயிப்போம். இப்போ எதுக்காக நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க இப்போ தைரியமா இருக்கணும்க்கா. நீங்க பலகீனமாக கூடாது. நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். எந்த நேரத்துல ரோகிணி போன் பண்றானா? அங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஆமாக்கா, ஒருவேளை அவளுக்கு அந்த சிடி விஷயமா ஏதாவது புது ஐடியா வந்திருக்கலாம். எடுத்து பேசுங்க. ஹலோ, ரோகிணி சொல்லு. அக்கா, ராஜ்வீரை தடுக்க நம்ம கிட்ட ஒரு புது ஐடியா இருக்கு. ரோகிணி, நீ சொல்றத கேட்டதும் எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சுமா. நீ சொல்ற பிளான வச்சு அந்த சீடி இந்த உலகத்துக்கு முன்னாடி வராம நம்மளால தடுக்க முடியும். அதனால இப்ப மட்டும் இல்ல, அந்த ராஜ்வீரை எப்பவுமே நாம சொல்ற எல்லாத்தையும் கேட்க வைக்க முடியும் ரோகிணி. நாங்க அஸ்வினி ஹேரோ.
இந்த சேவகன் என்ன பயமுறுத்த மறுபடியும் வந்துட்டானா? ரோகிணி, நீ இங்கே வந்த? இங்க வா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரோகிணி? நீ என் டீம்ல இருக்கியா இல்ல அவங்களோட டீம்ல இருக்கியா? உங்க டீம்ல தான். நீ எப்படி என் டீமுக்கு வர முடியும் ரோகிணி? நீ எதுக்காக ரூமை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லு. இல்ல சித்தார்த், உங்களை நினைச்சு கவலையா இருந்ததா அதான் வந்தேன். உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான். எல்லா டென்ஷனையும் ஏத்துப்பீங்க, அப்புறம் புது புது டென்ஷனை உருவாக்குவீங்க. நம்ம 2 பேரும் இங்க நிக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? நம்ம ரகசியம் பூரா வெளியே வந்துரும். இல்ல சித்தார்த், அப்படி எதுவும் ஆகாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எந்த ஐடியாவும் வேண்டாம். நோ ஐடியா. சொன்ன கேளுங்க. சரி சரி சொல்லு, மெதுவா சொல்லு. என்ன ஐடியானா, நீங்க உள்ள போய் சீக்கிரம் போன் எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். இங்கே வெளியே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆபத்து மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் விசில் அடிக்கிறேன். நீங்க உடனே வெளியே வந்துருங்க. ஹலோ என் அன்பு பொண்டாட்டி, நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இது ஒன்னும் துப்பறிகிற படம் இல்ல. இங்க நம்ம சீரியஸான பிரச்சனையை டீல் பண்ணிட்டு இருக்கோம். ராஜகுமாரி தெளிவா வான் பண்ணிருக்காங்க. ராத்திரி நேரத்துல இங்க இருந்து வெளியே போறது ரொம்ப ஆபத்தான். அப்புறம் என்னோட ரோகிணி விஷயத்துல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. இந்த நேரத்துல அக்காவோட நிலைமையை விட மோசமானது வரை எதுவுமே இருக்காது. ப்ளீஸ் சித்தார்த், நான் சொல்றது செய்யுங்க. அப்புறம் நான் இப்பதான் அக்கா கிட்டயும் மாயா கிட்டயும் பேசினேன். ராஜ்வீர் அப்புறம் சின்ன பாட்டியோட ரூம்ல அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா. சித்தார்த், நாம இந்த பிரச்சனைய சீக்கிரமா முடிச்சாகணும். ஒன்னும் ஆகாது ரோகிணி, நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். நான் உனக்கு வாக்கு தரேன். நம்ம குடும்பத்தை இந்த பிரச்சனையில இருந்து கூடிய சீக்கிரம் நான் வெளியே கொண்டு வர போறேன். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ஓகே? இல்ல, நான் போக மாட்டேன். ரோகிணி, நான் சொல்றத கேளு. சித்தார்த் ப்ளீஸ். ப்ளீஸ் ரோகிணி. நானும் உங்க கூடயே இருக்கேன். சரி. ஒரு நிமிஷம் வா, இங்க உட்காரு. உட்காரு. அப்புறம் ஒரு விஷயத்தை கவனத்துல வச்சுக்க. நான் வர்ற வரைக்கும் டிடெக்டிவ் வேலையை செய்ய மாட்டேன். ரொம்ப சமத்து.
ராஜகுமாரியோட காலா, அதுவும் இந்த நேரத்துல? சொல்லுங்க ராஜகுமாரி. தூங்கிட்டீங்களா என்ன? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நேரத்துல நீங்க ஃபோன் பண்ணதுக்கு ஏதாவது முக்கியமான காரணமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? உங்ககிட்ட 2 முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க. அந்த பிரேம் பரத்வாஜோட சிடி. அதுக்கு என்ன இப்போ? நாளைக்கு நீங்க அந்த வீடியோவை உலகத்துல இருக்கவங்க முன்னாடி கொண்டு வரக்கூடாது. ராஜகுமாரி, இது என் வாழ்க்கையோட சொந்த பிரச்சனை. இத பத்தி நம்ம பேசாம இருக்கிறது தான் நல்லது. என்னது, ராஜ்வீர் ராஜகுமாரிக்கு மறுப்பு தெரிவிக்கிறான்? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ராஜ்குமாரி, லைன்ல இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, என்னோட நோக்கம் உங்க பேச்ச மறுக்கணுங்கிறதுல இல்ல. எங்களுடைய விலை மதிக்க முடியாத பொருளை பத்தி மறக்கல. இல்ல, மறக்கல ராஜகுமாரி. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்னன்னு சொல்லுங்க. நீங்க அந்த வீடியோவை வெளியே கொண்டு வரக்கூடாது. நாளைக்கு மட்டும் இல்ல, எப்பவும் வெளியே கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரி. ரெண்டாவது விஷயம் என்ன? எப்போ நீங்க என்ன சந்திக்க இந்த பங்களாக்கு வரீங்களோ அப்ப மறக்காம நாகமணியை கொண்டு வந்துருங்க. இந்த ராஜகுமாரிக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுறாங்க? எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. அக்கா, ரோஹிணியை பாராட்டியே ஆகணும். அவளோட ஐடியா வேலை செஞ்சிருச்சு. அவர் பேசினதை வச்சு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அவரு நம்ம சொன்னதை ஒத்துக்கிட்டாருன்னு. இங்க பாரு ரோகிணி, விஷயம் என்னன்னா, இந்த ராஜகுமாரி யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். இதோ என்ன மாதிரி. நாளைக்கு அந்த சீடியை வச்சு சீமாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் யாருன்னு காட்டணும்னு நினைச்சேன். ஆனா ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். இந்த ராஜ்வீர் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செஞ்சு காட்டுவான்னு தெரியணும். ஆனா இந்த ராஜகுமாரியை தடுத்து என்னோட எல்லா பிளானையும் சொதப்பலான்னு பாக்குறாங்க. நான் சீமா பரத்வாஜ் இந்த சத்தியத்தை பண்றேன். அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உங்களோட இந்த கேவலமான விளையாட்டுக்கு நான் ஒரு முடிவு கட்டியே தீருவேன். இல்ல, நான் சீமாவை அவ்வளவு சுலபமா ஜெயிக்க விட மாட்டேன். நான் அவளை சும்மா விட மாட்டேன். ராஜகுமாரி வேணும்னா அந்த சீடியை காட்ட விடாம தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா ராஜகுமாரிக்கு பிரேமோட வீடியோவை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அம்மா அந்த வீடியோவை காட்டும் போது அந்த நேரத்துல வீட்டுல வெறும் பிரேம், சீமா, அம்மா மாயா மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் எப்படி? ஏதோ தப்பு நடந்திருக்கு. சீமா, அம்மா. சரி, ஒண்ணு பண்ணுங்க. இந்த போனை எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடுங்க. சரி, நீ உன்னோட ரூமுக்கு போ. நான் எங்கேயும் போக போறது இல்ல. அப்புறம் நான் உங்க கூட தான் இருப்பேன். அட, நீ விசித்திரமான பொண்ணா இருக்க. ஆமா, நீங்க தானே சொன்னீங்க அது இந்த நேரத்துல இந்த மாதிரி இடத்துல தனியா சுத்துறது ஆபத்துன்னு. அதனால நான் உங்க கூடயே இருக்கேன். உங்க பாடிகார்ட் நான் தானே. ஃபாலோ மீ. நீ ஒத்துக்கவே மாட்ட. வா.